பொங்கல் திருநாள் புதுவையில் புதுப்பானையில் பொங்கல் வைத்து உற்சாக கொண்டாட்டம். ஆரோவில்லில் நடைபெற்ற பொங்கல் திருவிழா வெளிநாட்டினர் உற்சாக பங்கேற்பு. நிலுவை சம்பளம் வழங்க கோரிக்கை, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் போராட்டம். பொங்கலுக்கு முக்கியத்துவம் பெறும் கரும்பு, பின்னணியின் சுவாரஸ்யம். இனி விரிவான செய்திகள். பொங்கல் திருநாள் புதுவையில் உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. உழவர்களின் திருவிழாவான பொங்கல் திருநாள் என்பது அறுவடை திருவிழாவாக பாரம்பரியமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. தை மாதத்தின் முதல் நாளே பொங்கல் நாள் என்பது நடைமுறையில் இருந்து வரும் வழக்கம். தமிழர்கள் வேளாண்மையை முதன்மை தொழிலாக கொண்டு வியர்வை சிந்த உழைப்பவர்களாவர். நெல், சிறுதானியங்கள் உள்ளிட்ட வேளாண் பயிர்களை தமிழ் மாதத்தின் ஐப்பசி மாதத்தில் பெய்யும் அடைமழை காலத்தில் விதைப்பது தமிழர்களின் வழக்கம். அடைமழை காலத்தில் நிரம்பிய குளம், ஏரி, ஆறுகள் ஆகியவற்றின் மூலம் விதைத்த பயிர்களுக்கு போதுமான நீர் கிடைத்ததா? நீர்நிலைகளில் தேங்கியிருக்கும் நீரை பயன்படுத்த பாசன வசதியை அமைத்து அதனை வெற்றிகரமாக தமிழர்கள் நிர்வகித்து வந்திருக்கின்றனர் என்பது வரலாறு அறிந்த உண்மை. வேளாண்மையில் சிறந்து விளங்கிய தமிழர்கள் தங்களது நெல் உள்ளிட்ட பயிர்களை மார்கழி மாதத்தின் கடைசியில் அறுவடை செய்து அந்த அறுவடையில் கிடைத்த நெல்லை அல்லது சோளம், கம்பு, கேழ்வரகு போன்ற சிறு தானியங்களை வேளாண் உழைப்பவர்களுக்கு கூலியாக தானியங்களை விவசாயிகளுக்கு வழங்குவதை வழக்கமாக கொண்டிருந்தனர். இந்த அறுவடை திருவிழா தங்களது நிலத்தில் இருந்து அறுவடை செய்த தானியங்களில் இருந்து புத்தரிசியை தயாரித்து அதனை பொங்கல் அன்று புதிய மண்பானையில் சமைத்து இயற்கை வழங்கிய மழை, வெயில் போன்ற கொடையால் கிடைத்த தானியத்தை சூரியனுக்கு படைத்து அந்த நாளை விவசாயிகள், விவசாய தொழிலாளர்கள் கொண்டாடும் அறுவடை திருவிழாவே பொங்கல் திருவிழா என்று தமிழர்களின் பாரம்பரிய வழக்கமாக இருந்து வருகிறது. அதன்படி புதுவையில் வெகு விமர்சையாக பொங்கல் திருவிழா உற்சாகமாக கொண்டாடப்பட்டது. அறுவடை திருநாளான பொங்கல் பண்டிகை இன்று வழக்கமான உற்சாகத்துடன் புதுவை முழுவதும் கொண்டாடப்பட்டு வருகிறது. அதிகாலையில் எழுந்த மக்கள் நீராடி புத்தாடை அணிந்து மகிழ்ந்தனர். பின்னர் சூரியனை வணங்கி கரும்புகளை வைத்து புதுப்பானையில் பொங்கலிட்டு கொண்டாடினர். வீடுகளின் முன்பு, வாசல்களில் பல வண்ண கோலமிட்டு புத்தம் புதிய பானைகளில் புத்தரிசியை இட்டு பொங்கலிட்டு பெண்கள் மகிழ்ந்தனர். உற்றார் உறவினர்கள் நண்பர்களுக்கு பொங்கல் வாழ்த்து செய்தியை பரிமாறிக்கொண்டனர். பின்னர் கரும்புகளை சுவைத்து பொங்கல் விளையாட்டுகளை விளையாடி உற்சாகம் அடைந்தனர். ஆரோவில்லில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் ஏராளமான வெளிநாட்டினர் கலந்து கொண்டு பல்வேறு போட்டிகளில் பங்கேற்றனர். தமிழர் திருநாளாம் தை திருநாள் பொங்கல் விழா இன்று தமிழர்கள் வசிக்கும் பகுதிகள் மட்டுமல்லாது நாடு முழுவதும் உற்சாகமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மண்பானையில் பொங்கலிட்டு இயற்கைக்கும் சூரியனுக்கும் நன்றி செலுத்தும் விதமாக கொண்டாடப்படும் இந்த பாரம்பரிய கலாச்சார பொங்கல் திருவிழாவானது ஆரோவில் அறக்கட்டளை சார்பாக ஆரோவில்லில் உள்ள மோகனம் கலாச்சார பண்பாட்டு மையத்தில் கொண்டாடப்பட்டது. இதில் ஏராளமான வெளிநாட்டினர் கலந்து கொண்டு பொங்கலிட்டு மகிழ்ந்தனர். பொங்கல் பானையை சுற்றி வந்து கும்மி அடித்து பொங்கல் விழாவை கொண்டாடினர். பண்டிகையை முன்னிட்டு மல்லர் கம்பம், கயிறு ஏறுதல், மயிலாட்டம், ஒயிலாட்டம் போன்ற போட்டிகள் நடைபெற்றதா. இதில் ஏராளமான வெளிநாட்டினர் உற்சாகமாக கலந்து கொண்டு மகிழ்ந்தனர். நிலுவை சம்பளத்தை வழங்க கோரி கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி குருமாம்பேட்டில் இயங்கி வரும் அரசு நிறுவனமான ராஜீவ்காந்தி கால்நடை மருத்துவமனையில் கடந்த 2024ஆம் ஆண்டு டிசம்பர் மாதம் முதல் ஊதியம் வழங்கப்படாததால் ஊழியர்கள் பாதிக்கப்பட்டுள்ளனர். இது குறித்து புதுச்சேரி அரசு தன்னாட்சி கல்லூரிகளில் ஊழியர்கள் கூட்டமைப்பு சார்பாக கல்லூரியின் முதல்வரை சந்தித்து விரைவாக சம்பளம் வழங்க வழி செய்யவும், துறை செயலாளருக்கு தர்ணா போராட்டம் நடத்தவும் கடிதம் கொடுக்கப்பட்டுள்ளது. ஊதியம் கிடைக்காத பட்சத்தில் கல்லூரி வாயிலில் தர்ணா போராட்டம் நடைபெற்றதா. புதுவை முதல்வரும் கால்நடைத்துறை அமைச்சரும் இந்த விஷயத்தில் தலையிட்டு ஊழியர்களின் ஊதிய பிரச்சனையை தீர்த்து வைத்து ஊழியர்களுக்கான நிலுவையில் உள்ள ஊதியத்தை வழங்க வேண்டும் என்று கோரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. பொங்கலுக்கு
மக்களுக்கு முக்கியத்துவம் பெறும் கரும்பு குறித்த சுவாரஸ்யமான தகவல்களை இந்த பதிவில் தெரிந்து கொள்வோம். நமது கலாச்சாரம் பாரம்பரியத்துடன் பின்னி பிணைந்த விழாவாக பொங்கல் பண்டிகை உள்ளது. இதனால் தான் பொங்கல் பண்டிகையை தமிழ் திருநாள் என்று அழைக்கிறோம். பொங்கல் பண்டிகையின் போது கரும்பு ஏன் முக்கியத்துவம் பெறுகிறது என்பது குறித்து தற்போது நாம் அறிந்து கொள்வோம். இதன் பின்னணியில் 2 விஷயங்கள் சொல்லப்படுகிறது. கரும்பு என்பது ஓராண்டு காலம் வளரக்கூடியது. இந்த காலத்தில் கரும்பு என்பது நல்ல திடகாத்திரமாக இருக்கும். அதோடு சாப்பிட இனிமையாகவும் உள்ளது. இதன் மூலம் கரும்பு என்பது உழைப்பை கற்றுத்தரும் வகையில் உதாரணம் காட்டப்படுகிறது. அதாவது முதலில் கரும்பு பொறுமையாக வளர்ந்து இறுதியில் மக்களுக்கு தித்திப்பை வழங்குகிறது. அதன்படி இளமையில் கஷ்டப்பட்டு மக்கள் உழைக்க வேண்டும். அப்படி உழைத்தால் முதுமையில் இனிமையான வாழ்வு கிடைக்கும் என்பதை இந்த கரும்பு உணர்த்துவதாக கூறப்படுகிறது. இது முதல் விஷயம் என்றால் சிவனை வைத்தும் ஒரு விஷயம் கூறப்படுகிறது. அதாவது பொங்கல் நாளில் மதுரை மீனாட்சி அம்மன் கோவிலில் இருக்கும் யானையின் கல் உருவத்திற்கு சிவன் கரும்பு ஊட்டியதாக கூறப்படுகிறது. அதன் நினைவாகவும் பொங்கல் பண்டிகையின் போது கரும்பு முக்கியத்துவம் பெறுவதாக கூறப்படுகிறது. மேலும் கரும்பு கடித்து உண்பது என்பது பல்லுக்கு வலு சேர்க்கும். ஆளும் வேலும் மட்டுமல்லாது கரும்பும் பல்லுக்கு உறுதி என்பதால் அதனை கட்டாயம் மக்கள் அனைவரும் பொங்கல் பண்டிகையில் கடித்து உண்ண வேண்டும் என்பது ஐதீகம். பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு தலைவர்கள் மக்களுக்கு வாழ்த்து தெரிவித்துள்ளனர். கவர்னர் கைலாஷ்நாதன் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், தமிழர் பண்பாட்டின் அடையாளமான பொங்கல் திருவிழா இயற்கையையும் உழவு தொழிலையும் போற்றும் விழாவாக, தமிழர்களின் மாண்புகளையும் கலைகளையும் பெருமைப்படுத்தும் விழாவாக கொண்டாடப்படுவதாகவும், இந்த பொங்கல் திருநாளில் அனைவரது வாழ்விலும் அன்பும் மகிழ்ச்சியும் இன்பமும் இனிமையும் நலமும் வளமும் பெருக வேண்டும் என்று வாழ்த்தியுள்ளார். முதலமைச்சர் ரங்கசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், உழவர் சிறப்பையும் உறவுகளின் மாண்புகளையும் போற்றும் வகையில் வேளாண்மையும் அதன் ஆதாரமாக விளங்கும் இயற்கை மற்றும் கலாச்சாரம் ஆகியவற்றை ஒன்றிணைத்து கொண்டாடப்படும் தமிழர்களின் பாரம்பரிய பண்டிகை பொங்கல் பண்டிகை என்றும், அகத்திலும் புறத்திலும் பழையன கழிந்து புதியவைகளை இட்டு நிரப்பி புதிய நம்பிக்கைகளை இந்த பொங்கல் பண்டிகை கொண்டு வந்து சேர்க்கட்டும் என்று வாழ்த்தியுள்ளார். சபாநாயகர் செல்வம் வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பழையன கழிதலும் புதியன புகுதல் என்ற முன்னோர்களின் கூற்றுக்கிணங்க இந்த தமிழர் திருநாளில் வறுமையை நீங்கி செல்வம் பொங்கட்டும் என்றும், வறட்சி நீங்கி செழிப்பு பொங்கட்டும் என்றும், உடலில் பிணி நீங்கி ஆரோக்கியம் பொங்கட்டும் என்றும் வாழ்த்தியுள்ளார். முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி வெளியிட்டுள்ள வாழ்த்து செய்தியில், பொங்கல் திருநாள் உழவர் திருநாள் ஆகியவை வெறும் பண்டிகை மட்டுமல்ல, நமது வாழ்வியலின் ஒரு அங்கமாக உள்ளது என்பதை அடுத்த தலைமுறைக்கு எடுத்துச் சொல்ல வேண்டும் என்றார். பிறக்கும் இந்த தை மாதம் நம் அனைவரது வாழ்விலும் வளத்தையும் நலத்தையும் நல்க வேண்டும் என்று இறைவனை வேண்டிக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். புதுவையில் ஹூகான் முறையில் மீன்பிடிக்க கூடாது என்று மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. புதுச்சேரி கடல் பகுதியில் புதுச்சேரி பகுதியை சேர்ந்த மீனவர்கள் பாரம்பரிய முறையில் மீன்பிடித்து வந்தனர். இதுபோன்ற சூழ்நிலையில் கடந்த சில நாட்களாக மீண்டும் புதுச்சேரி கடல் பகுதியில் ஹூகான் என்கிற அக்டி முறை மீன்பிடி முறையை புதுச்சேரி பகுதியை சேர்ந்த ஒரு சில மீனவ கிராமங்களில் உள்ள மீனவர்கள் மேற்கொண்டு வருவதாக மீன்வளத்துறைக்கு புகார்கள் சென்றுள்ளது. இச்செயல்களை அனுமதிக்கும் பட்சத்தில் புதுச்சேரி மீனவர்களிடையே, குறிப்பாக புதுச்சேரி வடக்கு பகுதி மீனவர் கிராமங்களான கடகச்செட்டிக்குளம் முதல் பிள்ளைச்சாவடி மீனவ கிராமம் வரை மீண்டும் ஒரு அசாதாரண சூழ்நிலை உருவாக வாய்ப்புள்ளதாக மீன்வளத்துறை தெரிவித்துள்ளது. எனவே புதுச்சேரி பகுதி சேர்ந்த மீனவர்கள் எவரும் கடலில் சுற்றுச்சூழலுக்கும் மீன்வளத்திற்கும் பாரம்பரிய மீனவர்களின் மீன்பிடி வலை மற்றும் உபகரணங்களுக்கும் கேடு விளைவிக்கும் இந்த ஹூகான் என்கிற அக்டி மீன்பிடி முறையை புதுச்சேரி கடல் பகுதியில் அறவே மேற்கொள்ளக்கூடாது என்று மீன்வளத்துறை எச்சரித்துள்ளது. மீறி மீன்பிடித்தால் நலத்திட்ட உதவிகள் நிறுத்தப்படும் என்று மீன்வளத்துறை இயக்குனர் எச்சரிக்கை விடுத்துள்ளார். புதுவையில் இதுவரை 3 குழந்தைகளுக்கு HMPV வைரஸ் உறுதி செய்யப்பட்டுள்ளது. புதுச்சேரியில் கடந்த வாரம் கடும் காய்ச்சலால் பாதிக்கப்பட்ட 3 வயது ஆண் குழந்தை தனியார் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருந்தது. மருத்துவர்கள் குழந்தையின் உமிழ்நீர் மாதிரியை சேகரித்து ஜிப்மரில் பரிசோதனைக்கு அனுப்பி வைத்தனர். பரிசோதனை முடிவில் குழந்தைக்கு HMPV வைரஸ் இருப்பது கடந்த 11ஆம் தேதி உறுதியானது. அதே சமயம் அந்த குழந்தை குணமடைந்து வீடு திரும்பியது. அதன் தொடர்ச்சியாக நேற்று முன்தினம் ஜிப்மரில் 5 வயது பெண் குழந்தை காய்ச்சல், சளி மற்றும் இருமலுடன் அனுமதிக்கப்பட்டது. அந்த குழந்தையின் உமிழ்நீர் மாதிரி சேகரித்து ஆய்வு செய்தபோது HMPV வைரஸ் தொற்று இருப்பது தெரியவந்தது. தொடர்ந்து அந்த சிறுமிக்கு சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது. தற்போது சிறுமி குணமடைந்து வருகிறார். இதேபோல நேற்று ஜிப்மரில் காய்ச்சல், இருமல் மற்றும் தளர்வான அசைவு அறிகுறிகளுடன் 1 வயது குழந்தை அனுமதிக்கப்பட்டது. அந்த குழந்தைக்கும் HMPV வைரஸ் இருப்பது உறுதி செய்யப்பட்டது.
மருத்துவர்கள் அளித்து வரும் சிகிச்சையில் தற்போது குழந்தை நலமுடன் இருப்பதாக சுகாதாரத்துறை இயக்குநர் தெரிவித்துள்ளார். மகளிர் ஆணைய உறுப்பினர்கள் தொடர்பான உத்தரவு நாளைக்குள் பிறப்பிக்கப்படும் என்று உயர்நீதிமன்றத்தில் புதுச்சேரி அரசு உறுதியளித்துள்ளது. புதுச்சேரி மாநில மகளிர் ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர் பதவிகள் பல ஆண்டுகளாக காலியாக உள்ளதாகவும் அந்த பதவிகளை நிரப்ப அரசுக்கு உத்தரவிடக் கோரி புதுச்சேரியை சேர்ந்த ஜமுனா என்பவர் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கு தொடர்ந்திருந்தார். இந்த வழக்கை விசாரித்த உயர்நீதிமன்றம் 2022ஆம் ஆண்டு மகளிர் ஆணைய பதவிக்காலம் முடிந்த நிலையில் கடந்த 2 ஆண்டுகளாக தேர்வுக்குழு நியமிக்காததற்கு கண்டனம் தெரிவித்து மாநில அரசிற்கு 25,000 ரூபாய் அபராதம் விதித்து உத்தரவிட்டிருந்தது. இந்த வழக்கு தலைமை நீதிபதி KR ஸ்ரீராம், நீதிபதி செந்தில்குமார் ராமமூர்த்தி ஆகியோர் அடங்கிய அமர்வில் விசாரணைக்கு வந்தது. அப்போது மகளிர் ஆணைய தலைவர் மற்றும் உறுப்பினர்கள் தேர்வு செய்யப்பட்டு கவர்னர் ஒப்புதலுக்கு அனுப்பி வைக்கப்பட்டுள்ளதாகவும் துணைநிலை ஆளுநர் ஒப்புதல் கிடைத்த பின் ஜனவரி 15ஆம் தேதிக்குள் உத்தரவுகள் பிறப்பிக்கப்படும் என்று புதுச்சேரி அரசு தரப்பில் உறுதியளிக்கப்பட்டது. புதுச்சேரி அரசின் உத்தரவாதத்தை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் வழக்கின் விசாரணையை வரும் 23ஆம் தேதிக்கு ஒத்திவைத்தனர். புதுச்சேரியில் ஹெல்மெட் அணியாத 650 பேருக்கு அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. விபத்துகளால் ஏற்படும் உயிரிழப்பை தடுக்க புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாயம் சட்டத்தை கொண்டுவர போக்குவரத்து காவல்துறையினர் நடவடிக்கை மேற்கொண்டனர். இதனையடுத்து ஜீரோ உயிரிழப்பு திட்டத்தின் கீழ் புதுச்சேரியில் ஹெல்மெட் கட்டாயம் எனவும் ஜனவரி மாதம் 12ஆம் தேதி முதல் அமலுக்கு வரும் எனவும் போலீசார் அறிவித்தனர். அதன்படி நேற்று முன்தினம் முதல் புதுச்சேரி பிராந்தியத்தில் ஹெல்மெட் கட்டாயம் என்பது அமலுக்கு வந்தது. முதல் நாளன்று பொதுமக்கள் மற்றும் சுற்றுலா பயணிகள் குறைந்த அளவில் ஹெல்மெட் அணிந்து சென்றனர். இதனையடுத்து புதுச்சேரி போக்குவரத்து போலீசார் காலை மற்றும் மாலையில் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகன ஓட்டிகளை போலீசார் பிடித்து அபராதம் விதித்தனர். ஹெல்மெட் அணியாமல் வந்த வாகனங்களில் போலீசார் ஸ்டிக்கர் ஒட்டி அபராதம் விதித்து அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் ஹெல்மெட் சட்டம் அமலுக்கு வந்த முதல் நாளில் மாநிலம் முழுவதும் ஹெல்மெட் அணியாமல் வந்த 650 பேருக்கு போக்குவரத்து போலீசார் அபராதம் விதித்து ஈச்சலான் கொடுத்து அனுப்பியுள்ளனர். இதன் மூலம் அவர்களது தொலைபேசிக்கு குறுந்தகவல் சென்றுள்ளது. அதன் மூலமாக அவர்கள் அபராத தொகையை கட்டிக்கொள்ளலாம் என்று போலீசார் தெரிவித்துள்ளனர். மரக்காணம் பாரதியார் பள்ளியில் நடைபெற்ற பொங்கல் திருவிழாவில் மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. மரக்காணம் பாரதியார் மெட்ரிக் மேல்நிலைப் பள்ளியில் பொங்கல் திருநாளை முன்னிட்டு சமத்துவ பொங்கல் கொண்டாடப்பட்டது. செயலாளர் ரவிக்குமார் முன்னிலையில் நடைபெற்ற இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக தாளாளர் கல்வி செம்மல் அருணாச்சலம் கலந்து கொண்டு மாணவர்களிடையே சிறப்புரையாற்றினார். பொங்கல் பண்டிகையின் முக்கியத்துவம் பற்றியும் அதன் சிறப்பு குறித்தும் அவர் விளக்க உரையாற்றினார். விழாவில் முதல்வர், ஆசிரியர்கள், மாணவர்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் ஓட்டுநர்கள் உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டனர். விழாவில் மாணவர்களின் கண்கவரும் கலை நிகழ்ச்சிகள் இடம்பெற்றன. புதுவையில் கால்நடைகளுக்கு சத்து டானிக் வழங்கும் முகாம் நடைபெற்றது. புதுச்சேரி கோமாதா கோசாலை மற்றும் புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் மாட்டுப்பொங்கலை முன்னிட்டு தட்டாஞ்சாவடி தொகுதிக்குட்பட்ட கால்நடை விவசாயிகளுக்கு கால்நடைகளுக்கான மாட்டு தீவனம், தாதுப்பு கலவை மற்றும் சத்து டானிக் ஆகியவை அறக்கட்டளை சார்பில் வழங்கப்பட்டது. முதலமைச்சர் ரங்கசாமி கலந்து கொண்டு கால்நடைகளுக்கான சத்து பவுடர் மற்றும் 20 கிலோ கால்நடை தீவனம் அறக்கட்டளையின் மூலம் வழங்கினார். நிகழ்ச்சிக்கு கால்நடைத்துறை இணை இயக்குநர் குமாரவேல், புதுச்சேரி பிராணிகள் நலன் மற்றும் பாதுகாப்பு இயக்கம், கோமாதா கோசல அறக்கட்டளை நிறுவனர் டாக்டர் செல்வமுத்து ஆகியோர் முன்னிலை வகித்தனர். விழா ஏற்பாடுகளை பொதுப்பணித்துறை பழனி, பாண்லே ராஜா, பழனி, சுரேஷ், ஜெயபால், தில்லை ஆகியோர் செய்திருந்தனர். விழாவில் 25க்கும் மேற்பட்ட கால்நடை விவசாயிகளுக்கு தீவனம் மற்றும் கால்நடைகளுக்கு தேவையான ஊட்டச்சத்து மருந்துகள் வழங்கப்பட்டது. வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் அன்னதானம் வழங்கப்பட்டது. புதுச்சேரியில் வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்கம் சார்பில் தை மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டும் புதுச்சேரி அதிமுக நகர கழக செயலாளர் அன்பழகன் உடையாரின் 66வது பிறந்த நாளை முன்னிட்டும் சாரம் மார்க்கெட் லெனின் வீதி சந்திப்பில் அன்னதானம் வழங்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. சங்க தலைவர் வள்ளலார் கணேஷ், செயலாளர் கந்தசாமி ஆகியோர் அருட்பெருஞ்சோதி ஆண்டவர் அன்னதான பிரசாதத்தை பொதுமக்களுக்கு வழங்கினர். வேதபுரி வள்ளலார் சன்மார்க்க சங்க தலைவர் டாக்டர் வள்ளலார் எஸ் கணேசன் கூறுகையில், 6வது ஆண்டாக 3வது மாதமாக தை மாத பூச நட்சத்திரத்தை முன்னிட்டு நடைபெறும் அன்னதானத்தில் அனைவரும் கலந்து கொள்ள வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். நிகழ்ச்சியில் சங்க பொறுப்பாளர்கள் அன்பழகன் உடையார், அன்பானந்தம் லாஸ்பேட்டை, ராஜ்பவன் ரவி பாண்டுரங்கன், சிவாலய இளங்கோவன், தியாகி மகன் புருஷோத்தமன், கொசப்பாளையம் ராஜேஷ், விஜயராஜ், RGM சண்முகம், தமிழ்ச்செல்வம், வழக்கறிஞர் ராமச்சந்திரமூர்த்தி, வழக்கறிஞர் ஆறுமுகம், சிவமுருகன்
ஆட்டோ முருகன், காவல்துறை சங்கரன், கேட்டரிங் ஜெயந்தி, எம்ஜிஆர் சிவா, ராஜா ஸ்நாக்ஸ் ஐயப்பன், பிரகாஷ், பத்தர்குமார், சீனு, சேகர் ஐயர், சுஜித் என்கிற செந்தில் முருகன், குட்வில், புகழ் என்கிற ராமலிங்கம், ஆசாரி தியாகராஜன், முரளிராஜ், சங்கர் உடையார், கோவிந்தன் உடையார், செய்தி தொடர்பாளர் மக்கள் மொழி மீடியா சரவணன், காலாப்பட்டு வெங்கடேசன், உருளையன்பேட்டை முத்துசாமி உள்ளிட்ட பலர் இதில் கலந்து கொண்டனர். புதுவையில் இன்றைய தங்கம் மற்றும் வெள்ளி விலை விவரம். தங்கம் 1 கிராம் 7340 ரூபாய். 1 பவுன் 58,720 ரூபாய். வெள்ளி 10 கிராம் 990 ரூபாய். மீண்டும் இன்றைய முக்கிய செய்திகள். பொங்கல் திருநாள், புதுவையில் புதுப்பானையில் பொங்கல் வைத்து உற்சாக கொண்டாட்டம். ஆரோவில்லில் நடைபெற்ற பொங்கல் திருவிழா, வெளிநாட்டினர் உற்சாக பங்கேற்பு. நிலுவை சம்பளம் வழங்க கோரிக்கை, கால்நடை மருத்துவக் கல்லூரி ஊழியர்கள் போராட்டம். பொங்கலுக்கு முக்கியத்துவம் பெறும் கரும்பு, பின்னணியின் சுவாரஸ்யம். இத்துடன் செய்திகள் நிறைவு பெறுகிறது. வணக்கம்.